அத்தை, விஸ்வா, அகிலா வந்திருக்கா. அகிலா, ஏன் வெளியவே நிக்கிற? உள்ள வா. இல்ல, நீங்க கூப்பிடுற மாதிரி அத்தையும் விஸ்வாவும் என்ன உள்ளவான்னு கூப்பிடலையே. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? அகிலா, உள்ள கூப்பிடுங்க. உள்ளவாமா. நீங்க கூப்பிட்டீங்க. விஸ்வா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. விஸ்வா நிக்கிறத பார்த்தா வாடி ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயே இப்ப வலையில வந்து மாட்டிக்கிட்ட. நந்தினிக்கு மட்டும் நல்லாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறங்கிற மாதிரி பாக்குறாரு. கல்யாணம் ஆகி புதுசா வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வரா. ஆர்த்தி எடுத்து பாட்டு பாடி அவளை வெல்கம் பண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன இந்த வீடு புதுசா? எதுக்கு சீனை போடுற? உள்ளவா. ஏன் விஸ்வா இவ்ளோ கோவமா கூப்பிடுறீங்க? கொஞ்சம் அன்பா கூப்பிடுங்க. நீங்க கோவமா கூப்பிட்டாலும் அன்பா கூப்பிட்டாலும் நான் நினைச்சு வந்த காரியம் நடக்கணும். எனக்கு அது போதும். இங்க பாருங்க விஸ்வா, அத்தை, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதை நீங்க எனக்காக செஞ்சே ஆகணும். நானா விரும்பிதான் அகிலாவை விஸ்வா கூட குடும்பம் நடத்த இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அகிலாவை நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு என்ன நம்பிதான் சந்தோஷமா வந்திருக்கா. அவ நினைச்ச மாதிரி அவ விஸ்வா கூட குடும்பம் நடத்தணும். அகிலாவை நீங்க பழைய மாதிரி தப்பா நினைக்காம அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லு. உனக்கு அக்காக்கு ட்ரீட்மெண்ட் தானே கொடுக்கணும். நான் இப்பவே கொடுத்துறேன். அத்தை, நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இரு, எடுத்துட்டு வரேன். வேற வழி இல்லாம உள்ள கூப்பிட்டுருக்கோன்றதுனால வேலை எதுவும் காமிச்சிடாத. இது அவ உயிர் பிரச்சனை. ஒழுங்கான மருந்து தானே, உண்மையை சொல்லு. ஏன் விஸ்வா என்ன சந்தேகப்படுறீங்க? இந்த மாத்திரையை நந்தினி அக்கா சாப்பிட்டுட்டோம். அப்புறம் நீங்களே பாருங்க, இன்னும் 24 மணி நேரத்துல எப்படி குணமாகறாங்கன்னு மட்டும். உங்களுக்கு என் மேல ஏதாவது டவுட் இருந்தா டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. பாய்சன் அவங்க கிட்ட இருந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறத அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. நந்தினி, அகிலா மாத்திரை கொடுத்துரு. ஏண்டி, நான் உயிரோட இருக்கும் போதே என்னோட அனுமதி இல்லாம தவறான முறையில என் புருஷனை அடையணும்னு நினைக்கிறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் நானும் விஸ்வாவும் உனக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டே வேற. எனக்கும் வருணுக்கும் எப்போ நிச்சயமாச்சோ அப்பவே நான் வருணுக்கு சொந்தமாயிட்டேன்.
இருக்கு. உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. கல்யாணம் பண்ணியும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். தோ வந்துட்டேன். சொல்லுங்க. சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க டேபிள் மேல வச்சிருந்தேன். சைன் பண்ணிட்டீங்களா? சைன் பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. சார், எல்லாம் தப்பு தப்பா சைன் பண்ணிருக்கீங்க. அப்படியா? கொடுங்க. இந்தம்மா, ஒன் செகண்ட். இந்த செக் புக்கையும் எடுத்துட்டு போயிடுங்க. சார், நீங்க 1,70,000 போடுறதுக்கு பதிலா வெறும் 70,000 போட்டிருக்கீங்க. இங்க கொடுங்க. சாரி சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க ஒய்ஃப் கூட ஏதாவது ப்ராப்ளமா சார்? நோ நோ, அதெல்லாம் இல்லை. சார், நீங்க எப்பவுமே இப்படி இருந்ததில்ல. உடம்பு சரியில்லையா சார்? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சாரி சார். ம் ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. சார் 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 சொல்லுப்பா. சார், மணி 10 ஆகுது சார். வீட்டுக்கு போகலைங்களா சார்? ஆஃபீஸை பூட்டிட்டு போகணும் சார். உங்களுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போகல, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். உங்களை மட்டும் எப்படி சார் நான் தனியாக விட்டு போகிறது? இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. வீட்டுக்கு போகலாம் மேடம் திட்ட மாட்டாங்களா சார்? அதை விடுப்பா, நீ வீட்டுக்கு போ. என்ன சார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ மணி 10 ஆகுது. வீட்டுக்கு போகலைன்னா எப்படி சார்? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. மனசு சரியில்லை, நான் ஒரு மருந்து வாங்கிட்டு வரேன் சார். அதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சார். நீ ட்ரிங்க்ஸே சொல்கிற? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. நீ கிளம்பு. ஆரம்பிக்கும் போது தான் சார் யோசனையாக இருக்கும். நான் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சும்மா 2 பேக்கு போடுங்க சார். கவலையெல்லாம் பறந்து போயிடும் சார். இங்கே பாருப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வேண்டாம், நீ போகலாம். சார், நீங்கள் இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் மனசு கவலையாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்புப்பா. வருண், ஏண்டா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரல? நான் எதுக்குமா வரணும் வீட்டுக்கு? அது வீடாமா? அது சுடுகாடு. வீடு மாதிரியா இருக்காது. வீட்டுக்கு வந்தா எழு வீடு மாதிரி ஒரே ஒப்பாரி. நீ ஒரு பக்கம் ஏதாவது சொல்லி என்ன திட்டிக்கிட்டே இருக்க. அந்த வீட்டுல எவனாவது நிம்மதியா இருக்க முடியுமா?
என் ஆசை கனவு நிம்மதி சந்தோஷம் அவ்வளவு ஏன் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேம்மா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணமே நீதாம்மா. உன்னாலதான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். இங்க பாருமா, எனக்கு வீட்டுக்கு வரவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன கூப்பிடாத. என்னடா பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவ. என்ன டிஃபன்னு ஆசையா கேட்ப. ஏன் முந்தானை பிடிச்சி சுத்திக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடான்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்க. இப்பெல்லாம் இந்த அம்மாவை பார்த்தா உனக்கு வேப்பங்காய் மாதிரி கசக்குது இல்ல? மா, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்றல. ஓ, இப்ப நான் பேசுறதெல்லாம் கூட உனக்கு தொந்தரவா இருக்குல்லடா. இப்ப நீ எங்க இருக்க சொல்லு. நான் வேற எங்க இருப்பேன்? ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏண்டா மணி 10 ஆகுது, இன்னும் ஆபீஸ்ல இருக்க? இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, கிளம்பி வீட்டுக்கு வா. வரப்போறியா இல்லையே? இப்போ மா, நான் வரல. பிரியா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கா. அவ வீட்டுக்கு வந்ததும் நான் வரேன். அப்போ பிரியா இருந்தா மட்டும்தான் நீ வீட்டுக்கு வருவியா? நான்லாம் இருந்தா நீ வீட்டுக்கு வரமாட்டியா? அந்த அளவுக்கு என்ன ஏண்டா உனக்கு பிடிக்காம போயிடுச்சு? இந்த பாரு, இப்ப நீ வரமாட்டேன்னு தெரியுது. நான் நேரா வந்து பேசுறேன், நீ போனை வை. சார் ஹேய், நான் தான் வேணான்னு சொன்னல. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்த? சார் நீங்கள் சும்மா இருங்க சார். மன கஷ்டத்தோட இருக்கிறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சார். சும்மா ஒரு ரவுண்ட் போடுங்க சார். ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ முதல்ல எடுத்து. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். வாங்க சார், வாங்க. சார் குடிங்க சார். சார் குடிங்க சார். மனக்கவலையெல்லாம் பறந்து போயிடும் சார். குடிங்க சார். டேய் வருண், என்ன இது புது பழக்கம்? என்னடா பழக்கம் இது? ஏண்டா நீதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? இல்லம்மா, சார் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க. டென்ஷனா இருந்தா இதெல்லாம் வாங்கி கொடுப்பியா? ஏண்டா என்னடா இது புது பழக்கம்? கேக்குறல்ல. டேய், உன்னதானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். புதுசா என்னடா குடிக்கிற பழக்கம்? எப்பத்துல இருந்து இந்த பழக்கம்? இத கண்டாலே உனக்கு பிடிக்காதே. ஏண்டா, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மா, நான் குடிக்கலம்மா. எல்லாரும் சேர்ந்து என்ன குடிக்க வச்சிட்டீங்க. ஓ, அப்போ இப்பதான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கியா? உனக்கு என்னடா அப்படி கவலை? உனக்கு உன் பொண்டாட்டி தான் பிரச்சனைனா அவளை பேசாம தூக்கி எறிடா. அதுக்காக நீ ஏண்டா கவலைப்பட்டு இருக்க? பிரியாவை கல்யாணம் பண்ணதுனால இன்னைக்கு பாத்தியா குடிக்கிற அளவுக்கு வந்து நிக்கிற. பிரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி நானும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு பாரு, நிம்மதி இல்லாம குடிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையே பாழாக்கிக்கிட்ட. இத பாருடா வருண், அம்மா நான் இருக்கேன். என்ன நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? நான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன். அதெல்லாத்தையும் மறந்துட்டு அவளை மட்டுமே நினைச்சு குடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. பெத்த தாயை விட அப்படி என்னடா முக்கியமா போயிட்டா உனக்கு? அவளையே நினைச்சிட்டு இருக்க சும்மா. இத பாரு வருண், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் மானம் வெக்கம் ரோஷத்தை விட்டு அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே சம்மதிச்சேன். ஏண்டா ஊர் உலகத்துல உனக்கு பொண்ணே கிடைக்கலையா என்ன? வேணாம் வருண், அந்த பிரியாவை பேசாம தூக்கி போடு. அவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரவே மாட்டா. எப்ப கல்யாணத்துக்கு பிறகும் காதலனையே நினைச்சிட்டு இருக்காளோ அவளை கண்டிப்பா திருத்தவே முடியாது வருண். இன்னொருத்தனை நினைச்சுக்கிட்டு அவளால எப்படி உன்னோட குடுத்தனை நடத்த முடியும்? அவ நினைப்பெல்லாம் எப்பவுமே அந்த அருண் மேலதான் இருந்துகிட்டே இருக்கு. இத பாரு வருண், பட்டதெல்லாம் போதும். பேசாம அவளை மறந்துரு.
இது பாரு, நீ இப்போ நம்ம வீட்டுக்கு கூட வர வேணாம். நீ நேரா உன் மாமா வீட்டுக்கு போ. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கி இரு. இத பாரு, இந்த ஆபீஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டு போ. இத பாரு, உன் வாழ்க்கை தாண்டா எனக்கு முக்கியம். இந்த வருமானம் எல்லாம் ஒண்ணும் பெருசே இல்ல. இங்க பாரு வருண், அங்க போனினா என் அண்ணன் பொண்ணு கலாவதி உன்னை நல்லபடியா கவனிச்சுப்பாடா. அதனால பிரியாவை அவ இஷ்டப்படியே கழட்டி விட்டுடு. இங்க பாரு வருண், உன் மனச மாத்திக்கிட்டு என் அண்ணன் பொண்ணு கலாவதி கல்யாணம் பண்ணிக்கோடா. அதுதான் சரி. மா என்னம்மா பேசுற? என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? டேய், அம்மா சொன்ன கேளுடா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது பாரு, உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியலடா. பேசாம பிரியாவை கழட்டி விட்டுட்டு நீ அந்த கலாவதிய கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா. நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்றேன்ல. மா முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏய், வருண், நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. மா என்கிட்ட பேசாதீங்கம்மா. எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டு நிக்கிறேம்மா. என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு வாழவே பிடிக்கல. வருண், வேணாம், என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு என்னமோ பண்ணுது. டேய் டேய் வருண், எனக்கு பிடிக்கலமா. எனக்கு பிடிக்கலமா. வருண், எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. வருண், எனக்கு பிடிக்கல. வருண், சொன்ன கேளு வருண். டேய் டேய் டேய், என்னாச்சு வருண்? வருண், டேய் வருண், வருண், உட்காருப்பா. என்னாச்சு சார்? சார். டேய், தண்ணி கொண்டு வாடா. வருண், வருண், சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடா. வருண், வருண், என்னாச்சு வருண்? வருண், வாடா, சீக்கிரம் கொடு. வருண், 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 டேய், என்னடா இது? வருண், 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 டேய், கண்ணு மூச்சு பாருடா. வருண், வருண், டேய், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வருண், 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 ஐயோ, வருண், 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 டேய் வருண், அம்மாவை பாருடா. வருண், வருண், டேய், எந்திரிடா. உனக்கு என்னடா ஆச்சு? வருண், வருண், ஐயோ, யாராவது இருந்தா உடனே வாங்களே. வருண், டேய், வருண், அம்மாவை பாருடா. வருண், 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 இங்க பாருடா. வருண், வருண், ஐயோ. சிஸ்டர், எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? உங்க பையனுக்கு ஹார்ட் அட்டாக். என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாம்மா, உங்க பையனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு 26 வயசாகுதுங்க டாக்டர். இவ்வளவு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்படி என்ன ஓவர் பிரஷர்? ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா டாக்டர், அவனுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அவனுக்கு வாழ்க்கை சரியா அமையல. இப்ப என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? உங்க பையனுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஐயோ, கடவுளே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனை எப்படியாவது காப்பாத்துப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரியாதான். அவளை சும்மாவே விட மாட்டேன். ஏய் பிரியா, என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவனை படுக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல.
இனிமே என் மகனை உன் கூட வாழ விட மாட்டேன்டி. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.